கருப்பு ராஜா, கரும்பு சாறு. ஒரு படைப்பாளிக்குமே ஒரு தொகுப்புங்கிறது ஒரு குழந்தைக்கு நிகரான ஒரு இதுதான். இப்ப இவர் கருப்பு ராஜாவா இருந்து கரும்பு சாறை கொடுத்துருக்கிறாரு. இவர் வருங்காலத்துல கவிராஜாவா வருவாருங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு கரும்பு சாறுங்கிறது வெறும் கரும்பு சாறை மட்டும் புழிஞ்சு எடுத்து சாப்பிட்டோம்னா அதுல வந்து சுவை இருக்காது. அதுல கொஞ்சோண்டு லெமனும் கொஞ்சோண்டு இஞ்சியும் கலந்து மிக்ஸ் பண்ணி அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாதான் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான சுவையா வரும். அவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கங்கிற ஒரு இஞ்சியோடையும் ஒரு லெமனோடையும் கலந்துருக்கிறாரு. அதனால வருங்காலத்துல நல்ல சுவையான கவிதைகளை கவிராஜாவாக தருவார் என்று நன்றி கூறி எழுதுகிறேன். எழுத்தறிவித்தவன் இறைவன், எழுத்தை விதைப்பவன் அவனே கவிஞன். பிற மொழிகளின் தாயாய் தமிழ் மொழி, முத்தமிழாய் விளங்கும் மூத்த மொழி. இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் சங்கம் இருக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம். தாமியகசவும் கருப்பு ராஜாவும் இன்றைக்கு எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். இந்த அறந்தாங்கி கிளையிலிருந்து தங்கள் முதல் நூலை அரங்கேற்றி இருக்கிற கவிஞர்கள் எல்லாம் இன்றைக்கு உலகம் கொண்டாடுகிற கவிஞர்களாக வந்திருக்கிறார்கள் என்றால் கருப்பு ராஜா அவர்களுக்கு இது ஒரு நல்ல சூழல் என்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு கவிஞன் உருவாவது என்பது இங்க ரொம்ப கஷ்டம். கவிஞனா இருக்கிறவன நம்ம நாட்டுல அங்கீகரிக்கவே மாட்டான். கவிஞனா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா ஆமா, அப்ப பொழப்புக்கு என்ன செய்றீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு சமூகத்தின் சிந்தனையை விட கூடுதலாக சிந்திக்கிறவன் தான் எழுத்தாளனும் கவிஞனும் என்றால் அவனை அங்கீகரிப்பதற்கு இந்த சமூகத்துக்கு கொஞ்சம் தாமதமாகும். அது தமிழர்களின் குற்றமே தவிர கவிஞருடைய குற்றம் இல்லை. உங்களுடைய தோல் கருத்து இருக்கிறதா என்பதல்ல பிரச்சனை, உங்களிடத்தில் தமிழர்களுக்கு சொல்வதற்கு கருத்து இருக்கிறதா என்பதுதான் பிரச்சனை. என்றால் கரும்பு சாறு தந்திருக்கிற கருப்பு ராஜா வெறும் கரும்பை பிழிந்து அதை தரவில்லை, தன் வேர்வையை பிழிந்து இந்த தொகுப்பை தந்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். இந்த தொகுப்பை நான் ஒவ்வொரு கவிதையாக வாசித்தேன், ருசித்தேன், சிலவற்றை எழுதினேன். அதுல சில பகுதிகள் அவர் போட்டிருக்கிறார். அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஊரை சார்ந்த பிரபல பாடலாசிரியர் தான் கவி காமு ஷெரீப். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடிதொட மறுப்பவர் மனிதர் இல்லை என்று பேசினார். பேசிட்டு ஒரு இடத்துல சொல்லுவாரு, நாளெல்லாம் பட்டினியாய் கிடந்துடுவாய், ஒரு நாழிகை என் பசி பொறுக்க மாட்டாய் என்று சொல்லுவார். நான் கேட்கிறேன், தன் குழந்தை பட்டினியாக இருக்கக்கூடாது என்பதற்காக அறிவூட்டுகிறவள் சாதாரண தாய் என்றால் தன் குழந்தைக்கு தமிழையும் கவிதையும் சேர்த்து ஊட்டுகிறவர்கள் இன்னும் ஞானத்தாய் என்று கொண்டாட வேண்டும் என்றால் கருப்பு ராஜாவை இப்படி உருவாக்கி இருக்கிற அந்த குடும்பத்துக்கும் நான் நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதை தொகுப்பு வெளியிடுவது என்பது இங்க ரொம்ப கஷ்டம் என்று மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வகையில் முன்பு கஷ்டம், ஒரு வகையில் இப்போது ஈஸி. இப்போது POD என்று ஒன்று வந்துவிட்டது. தெரியாத நண்பர்களுக்காக நான் சொல்கிறேன், பிரிண்டிங் ஆன் டிமாண்ட். ஒரு புத்தகத்தை டைப் செட் செய்வதற்கான ஒரு வேலை தான் உங்களுக்கு. 100 காப்பியோ 50 காப்பியோ போட்டு நீங்க வெளியிட்டு விட்டால் அதன் பிறகு தேவைப்படுகிற போதெல்லாம் கூட போட்டுக்கொண்டே இருக்கலாம். எனவே இந்த கரும்பு சாறு இன்னும் அதிகமானவருடைய கைகளில் போய் சேரட்டும் என்று நான் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இங்க வந்த பிறகுதான் தெரியுது, மாணிக்கம் காதல் கவிதைகளை எழுதி வச்சுட்டு போடலாமான் இருக்காரு. கேபா 2வது தொகுப்புக்கு அடி போட்டிருக்காரு. முபாரக் அலி நான் ரெடியா இருக்கேங்கிறாரு. ஜெயகாந்தன் அடுத்த தொகுப்புங்கிறாரு. நம்முடைய ஃபோர்ட் சிட்டி முபாரக் அலி சார் தயாரா இருக்கேங்கிறாரு. உங்கள் புத்தகங்களை எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து தாருங்கள் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஏக்கம் இருந்தது, அதை நாங்கள் பேசிக்கொண்டதை இன்றைக்கு ஷேக் முன்மொழிந்திருக்கிறார். கண்டிப்பாக நம் அனைவருடைய ஒத்துழைப்போடும் அடுத்த ஆண்டு ஒரு 3 நாட்களுக்கு அறந்தாங்கியில் நாம் ஒரு புத்தக திருவிழாவை நடத்துவோம். இன்னும் சொல்ல போனால் அந்த திருவிழாவின் ஒரு நாளில் அறந்தாங்கி மண்ணின் படைப்புகளை எல்லாம் வெளியிடுகிற ஒரு விழாவாகவும் அது அமையட்டும். அதற்காகவும் அனைவரும் தயாராகுங்கள் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு காது உள்ள ஊசிக்கே ஒரு நூல் போவது ஆரோக்கியம் என்றால், இரு காது உள்ள தமிழர்களே நாம் எவ்வளவு புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று தயவு செய்து நீங்கள் யோசியுங்கள். கவிஞர்கள் கையில் இருக்க வேண்டியது சமூகத்துக்காக ஊதுகிற சங்குகளே தவிர ஜால்ராக்கள் அல்ல என்பதை தயவு செய்து நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 6 மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன என்றால் 2 மொழிகளுக்கு தான் 3000 ஆண்டு பழமை இருக்கிறது. ஒன்று சீனம், இன்னொன்று நாம் பேசிக்கொண்டிருக்கிற தமிழ் மொழி. அங்கேருந்து NS கிருஷ்ணன் வந்தாரு. நல்லா கவனிங்க. இவன் கேட்டாயோ பெருசு போர்டை படிச்சு பார்த்து வந்தியா, என்ன எழுதியிருக்கிறோம்
இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது. நானும் அதான்ப்பா சொல்றேன், முதல் தோசைக்கு தானே சர்க்கரை கிடையாது, நான் 2 தோசை வாங்கியிருக்கேன்ல, எனவே 2வது தோசைக்கு சர்க்கரை கேட்டேன். நான் நேற்று தான் நான் வம்பு பண்ணேன்னு இப்போ உனக்கு தெளிவா எழுதி போட்டிருக்கேன். இனிமேல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது. சரி, மேல் தோசைக்கு தானே கிடையாது, அடி தோசைக்கு கூட அப்படி வர்றது கேட்கிறார். தமிழ் தான் விளையாட முடியும், தமிழ் தான் சொக்க வைக்க முடியும், தமிழ்ல தான் கவிதை எழுத முடியும். அந்த பந்தை பிடிக்கிறது மாதிரி இருக்காக சொற்கள் போட்டதாங்க குற்றால குறவஞ்சி. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கடிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், அப்படியே போயிட்டே இருக்கும். எனவே கருப்பு ராஜா அவருடைய இந்த புத்தகத்தை நாம் கைகளில் ஏந்தி கொண்டு கம்பீரமாக செல்வதன் மூலம் நானும் சில புத்தகங்களை படைப்பேன் என்று நாம் சபதம் எடுத்துக்கொள்கிற நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். புத்தகம் என்பது ஒரு ஆவணம். ஒன்று எழுதுகிறார், புத்தகப்பை வகுப்பை பண்படுத்தும் கலப்பை என்று எழுதுகிறார். உங்களுக்கு ஒரு புள்ளி வரும் தெரியுமா? பள்ளிக்கூடத்து மாணவர்கள், ஆசிரியர், பொதுமக்கள், அதை சுத்தப்படுத்திய துப்புரவு தொழிலாளர்கள் என்று அந்த அரங்கத்துக்குள் வந்து போனவருடைய எண்ணிக்கை மட்டும் 1.5 லட்சம் பேர் இருக்கும் என்றால் இது ஒரு சாதனை என்று நாம புரிந்து கொள்ள வேண்டாமா? படித்து பழகிற தேசம் தானே பாறை உயர்த்தும். வாழ்க கவிஞர் கருப்பு ராஜா, வளர்க அவருடைய படைப்பு முயற்சி, வெல்க அவருடைய கரும்பு சாறு. நன்றி.